அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ங்கிறது இல்லாமல் ஒரு குடும்ப விழாவாக இங்கே இருக்கிற நம்ம சொந்தங்களையெல்லாம் பார்க்குறணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நான் வந்ததே. நவம்பர் 6, 2020 தான் டேக்பானில் நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். யாருனே தெரியாமல் பாண்டிச்சேரி போகிறேன் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் தான் மகளிரணி தலைவி அப்படின்னு சொல்லி அங்கே தூக்கி ஒரு கிரீடத்தை என் தலையில் வச்சாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அந்த லெவலுக்கு என்னை யோசிக்கணும்னா என்னோடய படிப்பு என்பதை நான் லேட்டராக புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயம், இங்கே இருக்க பெரியவங்க எல்லாம் அவ்வளோ ஒரு எளிமையாக அங்கே நடந்துக்கிட்டது எங்களை என்கரேஜ் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. ரெட்டினா ஒரு 2 விஷயம் சார் சொன்னாங்க, நான் ஒரு 5 விஷயம் சொல்லுவேன். ரெட்டினா ஃபஸ்ட்டு விருந்தோம்பல், 2வது அள்ளி கொடுக்கறது, எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது. அப்படி கொடை வள்ளல்கள் தான் இங்கே முன்னாடி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. உலக தமிழ் மாநாடு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தும்போது நம்ம பட்டாபி அண்ணன் தான் எல்லாருக்கும் ஃபுட் சப்ளை பண்ணதாக எங்கள் பாபா சொல்லுவாங்க. அந்த அளவு நம்ம ரீச் ஆகியிருக்கோம். பேப்பரில், நியூஸில், டிவியில் பார்த்து அதிசயமாக பார்த்த ஒரு மனிதரை இங்கே முன்னாடி பார்த்துட்ருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர் தான் அந்த சேகர் ரெட்டியா, திரு சேகர் ரெட்டியான்னு நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஒரு மனுஷர் இந்த அளவு ரீச் ஆகணும். ஏன்னா நம்ம ரெட்டியாரில் எல்லாமே பெரிய லெவலில் வருவோம். பட் அதர் கம்யூனிட்டி மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால நம்மளை மட்டம் தட்டணுங்கிறதுலையே நம்ம பொறாமையில் நம்ம காலை பிடிச்சி இழுத்து விடுவாங்க, நம்ம கூடவே இருந்துட்டு. அதுதான் அவருக்கு நடந்தது. ஆனால் அதுலேயும் மீறி இன்றைக்கி நிற்கிறாருன்னா அவரோட கடின உழைப்பு, சின்சியாரிட்டி. கொடுக்கறது சொன்னேன்ல. 3வது நம்மளோட கடின உழைப்பு. 4வது சின்சியாரிட்டி. எந்த இடத்துல வேலை செய்வோமோ அவங்களுக்கு நம்பிக்கையானவங்களாக இருப்போம். ட்ரஸ்ட்டு நம்ம மேலே வச்சுக்க ட்ரஸ்ட்டு நம்மளை இவ்வளவுக்கு உயர்த்தும். நம்ம யாருக்கு கீழே வேலை செஞ்சாலும் சரி, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் நம்ம ட்ரஸ்ட்டு, அதுதான் நம்மக்கிட்ட முக்கியமான. 5வது இது ஸ்டேட்டஸ் பார்க்காம இருக்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த ஈகோ மட்டும் சார் சொன்ன மாதிரி கிளாஸ் ஆகுது. அந்த ஈகோ தான் நம்ம கொஞ்சம் ஒன்று சேர முடியாமல் இருக்குங்கிறது என்னோட கருத்தும். இப்போ நாங்கள்லாம் பிறந்த ஊரெல்லாம் ரொம்ப செழிப்பான ஊரெல்லாம் இல்லை. நான் கேகே சாரோட மருமக. ஆக்சுவலாக எனக்கு மாமா அவர் கேகே சார். ஏன்னா எங்கள் ஊரெல்லாம் வறண்டு அப்படி தான் இருக்கும். அதுலேயும் நாங்கள் எல்லோரும் விவசாயம், வியாபாரம், படிப்பு அப்படி தான் முன்னேறி இருக்கோம். படிப்பு தான் என்னை இந்த இடத்துல நிறுத்திருக்கு. எங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க, எங்கள் அப்பா அம்மா டீச்சர், எங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அந்த படிப்பை எல்லாருக்கும் கொடுத்துருங்க. எந்த குழந்தை படிப்பு கேட்குதோ படிப்பை கொடுங்க. இங்கே இருக்க வள்ளல்கள் எல்லோரும் படிக்க உதவுங்க. நிறைய கல்லூரிகளை ஆரம்பிங்க, நிறைய பள்ளிகளை ஆரம்பிங்க. மதுரையில் ஒரு ஓபிஆர் ஸ்கூல் இருக்குது. 5th ஸ்டாண்டர்டோடு தாண்ட முடியல அவங்களால, அதுக்கு மேலே கொண்டு வர முடியல. அது மட்டும் தான் நடத்த முடியுது. காவேரி காலேஜ் மட்டும் இருக்கிறது தெரியுது. வேறு தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி தெரியுது. வேறு நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. ஆனால் இந்த டேக்பானால் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஒரு பொண்ணு திண்டுக்கல் கிட்ட நீட்டில் பாஸ் பண்ணி அவளுக்கு எஸ்ஆர்எம்மில் செலக்ட் ஆகிறா. நீட்டில் பாஸ் பண்ண பின்னாடி மெடிசனுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டு இல்லை. அவங்க அப்பா பந்தல் அமைக்கிறவர், நம்ம கம்யூனிட்டி. ஒரு வாட்ஸ்அப் ஒரு குரூப்பில் ஒரு செய்தி வந்தது, அதுக்கு ஃபீஸ் கட்டக்கூட வழி இல்லை, யாராச்சும் உதவுங்கிற. நம்ம தலைவர் செயலாளருக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க. அந்த பொண்ணோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணும்போது, நம்ம உதவுவோம்மா, தைரியமாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க பஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டாமல் காலேஜ்லேருந்து வெளியே வந்தவங்க போய் கொண்டு வந்த ஃபீஸை கட்டிடுறாங்க. நெக்ஸ்ட் டே சிஎம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, எதிர்கட்சி தலைவர் இப்போ இருக்க சிஎம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, உங்கள் கல்வி செலவு முழுக்க நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோன்னு. நம்ம ஸ்டாலின் முதல்வர் இமீடியட்டாக நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாரு, அப்போ இருந்த சிஎம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் கம்மியான தமிழ் மீடியத்துலேருந்து படித்து வந்தவங்க எல்லாருக்கும் அரசுவே மெடிக்கல் காலேஜ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணுன்னு சொல்லி. அந்த பொண்ணுக்கு அது நிறைவேறினது எதனாலனா நம்மளோட சங்கத்தினால.
அதனால் சங்கம் வந்து செயல்படலை, என்ன செய்ய போகுதுன்னு நினைக்காதீங்க. சங்கத்தில் ஜாயின் பண்ணுங்கள், அதனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். என்னோடய மேக்ஸிமம் ரெக்வஸ்ட், படிக்க வைங்க, எல்லோரையும் படிக்க வைங்க. இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறீங்களா, நம்ம பிள்ளைங்கள வந்து நாங்கள் தெரிஞ்ச படித்து முடித்த பசங்களை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.